அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 2.3ல் 5th சம் பார்க்க போகிறோம். சம் வந்து பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கொயர் வரைக்கும் இருக்குன்னா நம்ம ஈஸியாக எப்படி வந்து பிரித்து போடுறதுன்னு நம்ம 4th சம்மில் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே க்யூப் வந்திருக்கே, இப்போ வந்து இங்கே 4 டேர்ம் ஆகிடுச்சு. இப்போ 4 டேர்முக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னா அடிஷ்னலாக ஒரு 2 ஸ்டெப் ஆட் ஆகும், அவ்வளோதான். அதே சம் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ க்யூபுக்கு இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 2 தான் வரும். இப்போ 2 எப்படி பிரிக்கலாம்? 1 2s are 2. இதுக்கு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம், அல்லது இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் வரலாம். இப்போ நான் இதை எப்படி நம்ம எழுதுவோம்? ஃபேக்டர்ஸில் நம்ம எக்ஸ் போட்டு ப்ளஸ் 1ன்னு எழுதுவோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்படி லைனாக எழுதுவோம். இப்போ நம்ம இதை போடும்போது எப்படி எழுதிக்கணும்னா, இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோமா? அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன போடுவோம்? -1 போடுவோம். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ -1 போட்டால் 0 வருதுன்னா நமக்கு இது ஒரு வந்து ஃபேக்டர், இது வந்து ட்ரையல் மெத்தட். அப்போ இதுக்கு போட்டு பார்ப்போம். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா -1 க்யூப் -2 இன்ட்டு -1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு ஒரு -1 ப்ளஸ் 2 எஸ்ட்டு ப்ளஸ் 2. இப்போ இதை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? -1 க்யூப் என்ன வரும்? -1 தான் வரும். -2 இன்ட்டு -1 ஸ்கொயர் என்ன வரும்? +1 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும். இங்கே இருக்கிற +2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -1 -2 இன்ட்டு 1 -2 +1 +2 எவ்வளோ வரும்? +3 வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -1 -2 சேர்ந்தால் -3, இங்கே ஒரு +3 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 0. அப்போ 0 வந்துருச்சு அப்படின்றதுனால இங்கே என்ன எழுதிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இன்கேஸ் 0 வரலைங்க மிஸ், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நம்பர் போட்டு பார்க்கணும். அடுத்த நம்பர் என்னது? இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு 0 வந்துருச்சு, நான் இந்த ஸ்டெப்போடு நான் நிறுத்திட்டேன். இன்கேஸ் 0 வரலைன்னா இப்போ -1 வந்து ஃபேக்டராக எடுத்து பார்க்கணும். நீங்கள் ரஃபாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எந்த நம்பர் போட்டால் 0 வருதோ அதை ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு க்யூபுக்கு இருக்கிற நம்பரையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி வச்சுட்டு அதை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அந்த நம்பர்ஸை நீங்கள் ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எதுக்கு 0 வருதோ அதை ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஃபேக்டராக வந்துருச்சு, இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி போடுறதுன்னா, இப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் க்யூப் சம் அப்படியே எழுதிக்கணும். -2x ஸ்கொயர் -x ப்ளஸ் 2 இதை எழுதிட்டு, இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி லாங் டிவிஷன் மெத்தடில் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றத நம்ம எழுதிட்டு, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன நம்பர் போட்டால் எக்ஸ் க்யூப் வரும்? இப்போ எக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் க்யூப். அப்படி தான் நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கா, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கணும் எக்ஸ் க்யூப். இப்போ எக்ஸ் கூட எதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் க்யூப் வரும்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை போட்டாச்சு. அந்த எக்ஸ் ஸ்கொயரையும் அடுத்து இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிறத எழுதிட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 எக்ஸ் ஸ்கொயர். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 1 போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இந்த பார்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 3x க்யூப் -x க்யூப் 0 ஆகிடும். இங்கே -2 கீழே நீங்கள் போடுற சைனை தான் பார்க்கணும், இங்கே மேலே இருக்கிறத பார்க்கக்கூடாது. இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ -2 -1 என்ன வரும்? -3x ஸ்கொயர். அடுத்து இருக்கிற டேர்மை இறக்கிடணும், -x. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன போட்டால் இங்கே -3x ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன போடணும்? -3x போடலாமா? -3x போட்டிங்கன்னா -3. ஏன் நான் மைனஸ் போடுறேன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் கூட எதை மல்டிபிள் பண்ணால் வரும்? எக்ஸ் கூட -3x மல்டிபிள் பண்ணால் 3x ஸ்கொயர் வந்துடும். ஸோ -3 இதையும் அடுத்து இந்த பார்ட்டையும் இதையும் மல்டிபிள், ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ -3x இன்ட்டு 3x வந்து என்ன வந்துடும்? -3x ஸ்கொயர் வந்துடும். அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுங்கள். +1 இன்ட்டு -3x என்ன வரும்? -3x. இந்த பார்ட்டு புரியுதா அப்படின்னு? இது ஒரு சம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும்.
இப்போ இந்த மைனஸ் பண்ணி கீழே எழுதுகிற நம்பரையும் எக்ஸையும் எடுத்துக்கணும். அந்த ஒரு எக்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி என்ன பார்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து மேலே எழுதணும். அதாவது இங்கே -3x² இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் போயிடும். மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம மேலே போடணும். அப்போ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே கீழே வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்குங்க. ஸோ அதை போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ஸு என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். போட்டாச்சு. அப்போ இதெல்லாம் 0 ஆகிடும், அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன சைனோ இங்கே கீழே ப்ளஸ், அதை தான் பார்க்கணும். ஸோ வேறு சைன், மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸு. அப்போ 1லையும் 3யும் மைனஸ் பண்ணுவோம். வேறு சைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே 1 இல்லைன்னா 1x இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1ல் 3 போயிட்டால் என்ன வரும், 2x வரும். இங்கே பெரிய நம்பருக்கு என்ன சைன், முன்னாடி இருக்கிற சைனை பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிற சைன் தான் பார்க்கணும். ஸோ ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 2x போட்டாச்சு. அடுத்து இருக்கிற நம்பர் என்ன இருக்குது, +2 கீழே எழுதிட்டோம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 2x இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் 2 தான். அப்போ +2 அப்படியே போட்டுக்கணும். இப்போ +2 × x என்ன வரும், 2x +2 × 1 +2. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. இப்போ இது இந்த லாங் டிவிஷனில் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் அடுத்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச ஃபேக்டரை லாங் டிவிஷனில் சைடில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மையும், அதாவது x³ ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கிற எக்ஸையும் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கொயர். அப்போ அதை மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு அதை எடுத்து 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். x+1ஓட அந்த x² மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற சைனை தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத போட்டுக்கணும். அதை திருப்பி சொன்னால் இன்னும் டைம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டர் கிடச்சிது, x+1ன்னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிது. இப்போ இங்கே மேலே கோஷன்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள், x² - 3x + 2. அதையும் நம்ம எழுதிக்கணும், x² - 3x + 2. ஸோ இதில் எதுவும் வந்திருக்கு. இப்போ இது ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ஈஸியாக நம்ம பிரிக்கலாம். நம்ம பழைய 4th சம்மில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பிரிக்கணும். எப்படி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 1 × 2 2 தான், நடுவில் மைனஸ்னால் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரணும். அப்போ 2 × 1, இதுக்கும் மைனஸ் இதுக்கும் மைனஸ், அப்படியே நம்ம எழுதிடலாம். x+1. அடுத்தது இதை நீங்கள் அப்படி சம்மாக எழுதி வேணாலும் போடலாம், இல்லை அப்படியே வேணாலும் எழுதலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால எழுதியே போடுறோம். -2x - 1x + 2. இந்த 3க்கு பதிலாக அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ x+1 இன்ட்டு இதுக்கு ரெண்டுக்கு காமனாக எடுத்தால் எக்ஸை வெளில எடுக்கலாம். எக்ஸை வெளில எடுத்தால் இங்கே பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும், மைனஸ் இங்கே எக்ஸ் போயிடுச்சு, மிச்சம் 2 இருக்கும். இதுக்கு ரெண்டு காமனாக 1 வெளில எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும், இங்கே -2 இருக்கும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 வரும். அப்போ எப்படி எழுதுவோம், இதை அப்படியே எழுதிட்டே வந்துட்டு இங்கே உள்ள காமனாக இருக்கக்கூடிய x-2, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய x-1. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது 4th சம்மோடைய கண்டினியூ. அப்படியே 4th சம் எப்படி பார்த்தோமோ அதே மெத்தட் படி நம்ம போடணும். முன்னாடி நம்ம இந்த பார்ட்டு க்யூபை ஸ்கொயருக்கு மாற்றுற வரைக்கும் இந்த லாங் டிவிஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் அந்த ட்ரையல் மெத்தட், அந்த எதை போட்டால் 0 வரும், அதை லாங் டிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபேக்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு ஃபேக்டர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ட்ரையல் மெத்தடு தான் கண்டுபிடிச்சோம்னா கொஞ்சம் அதுக்கு வந்து எந்தெந்த நம்பர் வரும் நீங்கள் ரஃப் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எதுக்கு 0 வருதோ அதை நீங்கள் சம்மில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த சம் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஏன்னா இங்கே 1 இருக்குது, க்யூபுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ 5 இருக்குது. ஸோ 5க்கு நம்ம என்ன பிரிப்போம், 1 5s are 5 வரும். ஸோ இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ நான் 1 போட்டால் வருமா இல்லை என்ன போட்டால் வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எக்ஸுக்கு +1, அடுத்தது எக்ஸுக்கு -1 எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு -1 இல்லைன்னா எக்ஸுக்கு +5 எடுக்கணும் ஃபேக்டரா, இல்லைன்னா எக்ஸுக்கு -5 எடுக்கணும் ஃபேக்டரா. இப்போ நான் என்ன எடுத்தால் வரும் அப்படின்றத நான் ரஃப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணி பார்க்குறேன், 1க்கு +1 நான் எடுக்கிறேன்னா 1³ -3 1² வரும். அடுத்தது -9 ப்ளஸ் -5 வரும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக 0 வராது. அப்போ எனக்கு +1 எடுத்தால் வராது, அப்போ நான் அதை விட்டுட்டேன். அடுத்தது நான் -1 எடுத்தால் வருமானு நான் பார்க்கணும். அப்போ -1³, அடுத்தது 3 × -1²,
அடுத்தது 9 இன்ட்டு -1 -5 பார்த்திங்கன்னா -1 இது ப்ளஸ் ஆகிடும், இது -3 +9 ஆகிடும், -5 ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன வருது, இங்கே +9 இருக்குது. இது எடுத்தால் சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், -1 நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக இப்போ சம்மில் போட்டு பார்ப்போம். இப்போ x + 1 = 0 நம்ம வச்சோம்னா x = -1. இப்போ பார்த்திங்கன்னா என்ன வரும் இந்த இடத்துல, -1³ -3 × -1² -9 × -1 -5. அப்போ இங்கே என்ன வருது பாருங்கள், -1 க்யூப் பண்ணால் -1 -3 × -+1 ஆகிடும். ஸோ +1 இங்கே -(-) +9 ஆகிடும், +9 இங்கே -5. இப்போ போட்டோன்னா என்ன வரும், -1 இருக்குது, -3 இருக்குது, +9 -5. ஸோ ஒரே மாதிரி சைன் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு மைனஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு மைனஸ். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 1 கூட 3 ஆட் பண்ணால் 4, 4 கூட 5 ஆட் பண்ணால் 9. அப்போ -9 +9 என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இதிலிருந்து என்ன தெரியுது, இப்போ +1 x + 1 தான் இதுக்கு ஃபேக்டர். ஏன்னா நம்ம எக்ஸுக்கு -1 தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ x + 1 இஸ் எ ஃபேக்டர். எல்லாத்துக்குமே +1 வருமானா வராது, சிலதுக்கு மாறியும் வரும். நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், அப்போ இதுக்கு லாங் டிவிஷன் போடுவோம். x³ -3x² -9x -5. ஸோ இதுக்கு லாங் டிவிஷன் போடுவோம். இப்போ இங்கே x + 1 போட்டுக்கணும். கிடைச்ச ஃபேக்டரை நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது இல்லையா, அந்த x³. இப்போ இந்த x³ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற எக்ஸையும் டிவைட் பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா ஸ்கொயர் வருது. அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். x² நம்ம எழுதியாச்சு. எழுதிட்டு இந்த x² எடுத்து இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணும். x² × x x³ அடுத்தது x² × +1 ப்ளஸ் x². எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். ஸோ போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கேன்சல் ஆகிடும். அப்போ இது 0 ஆகிடும், விட்டுறலாம். இங்கே கீழே சைன் சேஞ்ச் பண்ணிட்டாலே கீழே இருக்கிற சைன் தான் பார்க்கணும். அப்போ -3 -1 என்ன வரும், ஒரே மாதிரி சைனை ஆட் பண்ணணும். -4x². அடுத்து ஒரு டேர்மை நம்ம கீழே இறக்குறோம், -9x. இப்போ இங்கே இருக்கக்கூடிய -4x² எழுதிக்கிங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மை எழுதிக்கிங்க. ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணால் அப்போ மிச்சம் -4x. ஸோ -4x நான் எழுதிடுறேன். இப்போ இந்த -4xால் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். -4x × x -4x². அடுத்து -4 × +1 -4x. அப்படியே அந்த 2 டேர்மை மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போயும் என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் 0 வரும். 0 வரணுன்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த பார்ட் போயிடும். இப்போ -9 + 4 வேறு சைனாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ 9ல் 4 போயிட்டா 5x. அடுத்து பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு டேர்மை நான் கீழே இறக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் எக்ஸையும் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 5xஐ எக்ஸால் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு -5 தான் வருது. ஸோ -5 நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ -5 × x மேலே என்ன நம்பர் போடுறீங்களோ அதை எடுத்து இந்த சைடில் இருக்கிற 2 நம்பராலையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ -5 × x -5x. அடுத்தது -5 × 1 -5. ஸோ இது ரெண்டுக்குமே சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டுக்குமே சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, x + 1 ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்து x² -4x -5 கிடச்சிருச்சு. இப்போ இது பழைய சம், நம்ம ஃபோர்த் சம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம் x². ஸோ 1 × 5 -5. இப்போ இது மாதிரி ரெண்டுக்குமே இங்கே எக்ஸுக்கும் மைனஸ் கோஃபிஷியன்ட்டுக்கும் மைனஸ்னால் நான் என்ன சொன்னேன், நம்ம பிரிக்கிற நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் கிடைக்கணும். அப்போ 1 5s are 5. ஸோ இப்படி பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், போடுறதுக்கு மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 5s are 5ன்னு பிரித்தா. இப்போ இதில் என்ன சைனிங்ஸ் நான் போடுறதுன்னா, எக்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், மைனஸ் இருக்குது. அப்போ அதை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கணும்.
அப்போ நம்ம இதை எப்படி போட்டுக்கலாம், இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பரே இல்லை அப்படின்னா இது அவ்வளோதான். அப்படியே நீங்கள் எடுத்து x+1 x+ இங்கே வந்திருக்கிற x+1 அடுத்து x-5ன்னு நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அந்த ஸ்டெப்புக்கே போக தேவையில்ல. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி தான் போடணும். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்றது இங்கே பார்த்துக்குங்க. x² - 4x - 5 இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பிரிக்கலாம், இந்த 4x எடுத்துகிட்டு +1x -5x -5. ஸோ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பிரித்து. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே +1 இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக -5 எடுத்துட்டிங்கன்னா இங்கே -5 போயிட்டா எக்ஸ் இருக்கும், இங்கே +1 போடணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5 வரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, x+1 இங்கே x-5 வந்துருச்சா பாருங்கள். இங்கேயே நம்ம ஆன்சரை முடிச்சிட்டோம். அதுக்கு விளக்கமாக போடணுன்னா இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து எக்ஸ் முன்னாடி சேர்த்து நீங்கள் அப்படியே ஃபேக்டர்னு எழுதிடலாம். ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மாறும். அதனால் நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி டீட்டெயில்டாக போடலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு 2 சம்மை பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு கிடச்சிருக்க ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதிடணும். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய x+1, இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற x+1 x-5. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 2 சம்ஸை பார்க்கலாம். ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.